அண்மைச் செய்தி. மண்டபத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி மதுரை விமான நிலையம் செல்கிறார். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மண்டபத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி மதுரை விமான நிலையம் செல்கிறார். குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், விவரங்களை வழங்கலாம். பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருந்தார். அவர் ராமேஸ்வரம் பாம்பன் வந்திருந்த அவர் பாம்பன் பால திறப்பு விழாவை முடித்துவிட்டு ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் ராமநவமியை ஒட்டி சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சுமார் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை, குறிப்பாக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட திட்டங்களை இங்கிருந்தே காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். குறிப்பாக இந்த 8300 கோடி திட்டங்கள் குறித்து விவரித்ததுடன் பாம்பன் புதிய பாலம் செங்குத்து தூக்குப்பாலமானது இந்தியாவிலே முதல் தூக்குப்பாலம். இந்த தூக்குப்பாலம் வழியாக தூக்குப்பாலம் ஒரு பாலம் இளைஞர்களுக்கு, இந்த ரயில் சேவையானது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பை அளிக்கும் எனவும், தொடர்ந்து இந்த ரயில்வே பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலமாக அமையும் எனவும், இது ராமநவமி அன்று திறந்து வைக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அந்த மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதி, குறிப்பாக இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் உழைப்பை நம்பி மூலாதாரமாக கொண்டு உழைக்கும் மக்களாக இருந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 3700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து பாஜக அரசால் விடுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அதே போல கடந்த ஓராண்டில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து எடுத்து வந்ததாகவும், அதே போல் கடந்த காலங்களில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை மீனவர்களை உடனடியாக பாஜக அரசுக்கு மீட்டு கொண்டு வந்ததாக மேடையில் பேசினார். அந்த மேடையில் பேசி முடித்துக் கொண்டு தற்போது அந்த விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுடன் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்றார். அந்த ஹெலிபேட் தளத்தில் தற்போது அந்த ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மண்டபம் ஹெலிபேட் தளத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடைவார் என சொல்லப்படுகிறது. அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார். இந்த பிரதமர் வருகையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பிரதமர் காலையில் மண்டபம் ஹெலிபேட் தளத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்தபோது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையேயான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட நேரங்களில் ராமேஸ்வரத்திற்கு முற்றிலுமாக போக்குவரத்து சேவையானது நிறுத்தப்பட்டு மாற்றி வைக்கப்பட்டது. அதே போல் தற்போது மீண்டும் இந்த ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்து சாலை மார்க்கமாக ஹெலிபேட் தளத்தை நோக்கி பிரதமர் சென்றபோது இருபுறமும், அதாவது தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே போல் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. பின்பு அந்த பாம்பன் பாலம் வழியாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் ஹெலிபேட் தளத்தை சென்றடைந்தார். அங்கு அவருக்காக காத்திருந்த அந்த ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் மதுரை விமான நிலையம் நோக்கி செல்கிறார். இந்த விழா, அதாவது பிரதமரின் விழாவை பொறுத்தளவு பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ராமேஸ்வரம் வந்திருந்தார். இங்கு அவருக்கான விரிவான ஏற்பாடுகளை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்திருந்தாலும் பாஜக சார்பில் ஒரு சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக காலை ஹெலிபேட் தளத்தில் இறங்கியவுடன் தமிழக ஆளுநர் RN ரவி அவரை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காரோன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஞ்சீஸ், அதே போல் கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் அவரை அங்கு வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு பாம்பன் சாலை பாலத்தில் நின்றவாறே பாம்பன் புதிய ரயில் பாலத்தையும் திறந்து வைத்தார். அந்த நிகழ்வில் இந்திய ரயில்வேயின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டார். புதிய ரயில் பாலம் திறந்த விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதிய பாம்பன் ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தின் வடிவமைப்பை தத்துருவமாக
செய்த ஒரு இதை கண்ணாடி பேழையில் வைத்து அவருக்கு நினைவு பரிசாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் மோடி அவர்கள் முன்னதாக அந்த கணபதி சிலை மற்றும் முருகன் சிலையை வழிபட்டு விட்டு பின்னர் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு உள்ளே சென்றார். அங்கு சிவலிங்கத்திற்கு காசி தீர்த்தம் மற்றும் பாலை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்து முடித்தார். அதனைத் தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அங்கு குருக்கள் கொடுத்த குங்குமத்தை வாங்கி வைத்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரார்த்தனைகளை முடித்துக் கொண்டு அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டார். பொதுவாகவே பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தளவு இன்று வந்த நிகழ்ச்சி பாம்பன் புதிய ரயில் பால நிகழ்ச்சி என்றாலும் இன்று ராமநவமி என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்ய வந்த போது பொதுமக்கள் பக்தர்கள் யாரும் அந்த கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த மேடையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு சுமார் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்களை பொறுத்தளவு ஏற்கனவே கடிக்கல் நாட்டி வேலைகள் முடிந்து தயார் நிலையில் இருந்த திட்டங்கள் மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களையும் அவர் திறந்து வைத்தார். குறிப்பாக தமிழகத்திற்கும் ஆந்திராவுக்கும் இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய 4 வழிச்சாலைக்கான திட்டத்தை இன்று அவர் துவங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான பாம்பன் எக்ஸ்பிரஸ் சேவையும் இன்று இந்த மேடையில் இருந்தவாறே அவர் தொடங்கி வைத்தார். மேடைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கினார். பின்னர் ராமநவமியை ஒட்டி ராமர் சீதை உள்ளிட்டவர்கள் இருக்கக்கூடிய படம் அவருக்கு வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள் மத்தியில் பேசினார். குறிப்பாக அவர் இந்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பற்றியே அதிகமான கருத்துக்களை கூறினார். இந்த பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது ஒரு சவாலான நிகழ்வு என்றும் இந்த புதிய செங்குத்து தூக்கு பாலம் இந்தியாவிலே இதுதான் முதல் முறை என்றும் இந்த தூக்கு பாலத்திற்காக பணியாற்றிய ரயில்வே பொறியாளர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் இந்த 8300 கோடி ரூபாய் திட்டம் இந்த மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் எனவும் இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என அந்த மேடையில் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலங்களில் பாஜக அரசு தானாக முன்வந்து மீனவர்களை பெரும்பாலானோரை விடுவித்துக் கொண்டு வந்ததாகவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 3700க்கும் அதிகமான மீனவர்களை அங்கிருந்து மீட்டு தாயகம் அழைத்து வந்ததாகவும் இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 600 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல் ஏற்கனவே 5 தங்கச்சி மட மீனவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அங்கு இருந்தார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தூக்கு தண்டனையில் இருந்த அந்த 5 மீனவர்களையும் மீட்டு வந்தது பாஜக அரசுதான் என அந்த மேடையில் பேசினார். அந்த பேச்சை முடித்துக் கொண்டு அவர் சரியாக அந்த விடுதியில் இருந்து ஆலயம் என்ற விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு தற்போது மண்டபம் ஹெலிபேட் தளத்தை சென்றடைந்துள்ளார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி வரும்போதும் சரி இங்கிருந்து திரும்பி செல்லும் போதும் சரி சாலைகளில் ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி சரியாக தங்கச்சி மடம் அருகே வரும்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அவருக்கு மாலை அதாவது மலர்களை அதிகமாக அவர் மீது போட்டு வரவேற்ற காட்சியிலே நம்மால் காண முடிந்தது. இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தற்போது அவருக்காக காத்திருக்கும் அந்த ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறுவதற்காக மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்றுள்ளார். குறிப்பாக இந்த ஹெலிபேட் தளத்தில் 3 மிலிட்டரி ராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ளது. இந்த ராணுவ ஹெலிகாப்டர் அனைத்துமே கோவை மாவட்டம் சூலூரில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 என்ற ரக ராணுவ விமானங்கள். இந்த விமானம் அதாவது இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்தும் ஏற்கனவே குறிப்பாக 1ஆம் தேதி உச்சப்புலி INS பருந்து கடற்படை தளத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து வருவதற்காக இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்துமே வான் மார்க்கமாக இலங்கை கொழும்புக்கு சென்றடைந்தது. கொழும்பு சென்ற இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்துமே அங்கு ஓய்வில் வைக்கப்பட்டு இன்று காலை சரியாக ஒரு 10:40க்கு அங்கிருந்து அதாவது இலங்கை மன்னார் அடுத்த அனுராதபுரம் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஓடுதளத்தில் இருந்து இந்த ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து புறப்பட்டார். அந்த ஹெலிகாப்டர் அனைவுமே மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்து இன்னும் நேரத்தில் அவர் புறப்பட்டு
மதுரை விமான நிலையம் சென்றடைவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.